மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். டிவிக்கே அவங்களுடைய 3வது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. பேச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஜாலியாக பேசினார், ஹாப்பியாக பேசினார். அவருடைய கண்ட்ரோல் ஓவர் த லாங்குவேஜ், அவருடைய கான்ஃபரன்ஸ் லெவல் கூட்டிகிட்டே போகுது நம்ம பார்க்குறோம். பேச்சில் நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம், மக்கள் சக்தி தான் எங்களோட இருக்குன்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லையே, தனியாக தான் நிற்கணும். வேறு யார் இருக்கா அவர் கூட? யார் வருவா? அவர் வந்து கூட்டணிக்கு கதவை முதல்ல திறந்து வச்சவர். அவர் ஒருத்தர் கூட உள்ள வரல. அப்போ நாங்கள் மக்களோட கூட்டணி வச்சுருக்கோம். நீங்கள் மக்களோட கூட்டணிக்கு முதல்ல சொல்லலையே. விக்கிரவாண்டியில் நீங்கள் பேசும்போது மக்களோட கூட்டணி வைக்க போகிறேன்னு சொன்னீங்களா? எங்களுக்கு யாரும் வர வேண்டாம், நாங்கள் யாரும் சேர்க்க மாட்டோம் சீமான்னு சொல்லிட்டே இருந்தார். நாங்கள் யாரும் சேர மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்னீங்களா? அப்படி வாங்குவாங்கன்னு தான் வள விரிச்சிங்க. வருவாங்கன்னு தான் சொன்னீங்க. பின்னாடி பாருங்கள், செங்கோட்டையனே இப்போ வரைக்கும் சொன்னார் 23ஆம் தேதி பாருங்கன்னார். தை பிறந்தால் வழி, தை முடிய போதே யாரும் வரல. ரிஜெக்ட் பண்ணப்பட்டப்புறம் இண்டிவிஜுவாலிட்டி சொல்லுவீங்களா? இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது என்னது? யூனிக்னஸ்ங்கிறது என்னது? ஏன்ட தனித்தன்மை இருக்குன்னு சொல்லு. தனித்தன்மைங்கிறதும் தனித்தொடப்பட்டது ஒன்றா? யாருமே உங்க கூட சேரல, யூனிக்காக இருக்கேன் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? அல்லது அடுத்தடுத்த அந்த பொதுக்கூட்டங்களோ இல்லை மக்கள் சந்திப்புக்கோ அப்புறமா மக்கள்கிட்ட நமக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது, நம்ம தனித்து நின்னால் நம்மளால் ஜெயிக்க முடியும், நாங்கள் தனித்து நிற்போம்னு சொன்னார்னு சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் சீமான் வந்து பேட்டிக்கு பேட்டி, பேச்சுக்கு பேச்சு, மேடைக்கு மேலே சொல்கிறார். அண்ணன் விஜய் அவர்கள் ஒரே ஒரு முறை நாங்கள் தனித்து போட்டிடுவோம், எங்களை யார் தெய்வம் தேவையில்லை ஒரு தடவை சொன்னார். ஞாபகம் ரீகால் பண்ணுங்க, நான் மறந்துருக்கு போகிறேன், நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க. அதான் ஒரு நாள் சொல்லுங்கள் தனித்து போட்டிடுன்னு சொன்னார். முந்தானத்துறை இந்தா வர்றாங்க அந்த வரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார் வரலன்னே இப்போ பேசிட்டு இருக்கிறீங்க. மக்களோட கூட்டணி பயங்கரமாக இருக்குது. திமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதை விட அதிமுகவை இன்னும் அதிமுகன்னு பேர் கூட அவர் சொல்லவே இல்லை. சொன்னாப்புல அதிமுக வளர்ந்துற போதா? என்னங்க புதுசாக கிளம்பிட்டீங்க எல்லாரும்? எனக்கு புரியல. ஏடிஎம்கேவின் பெயரை விஜய் சொல்ல. ஐயோ, ஏடிஎம்கே செத்துற வேண்டியதான். இனிமேல் கட்சி நடத்த வேண்டியது இல்லை. விஜய் கூட பேரை சொல்ல. நீங்கள் கட்சி நடத்தி எல்லாம் அதிமுக தொடர்பு வேண்டியதானா? அவர் பேர் சொன்னானே, பேர் சொன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாருங்க எது பெரிய கட்சின்னு பார்த்துட போறாங்க. திமுகக்கு தாவேகா மாத்திரம் தான் எதிர்க்க முடியும் அப்படின்னு இருக்கிறாரு. அப்படிதான் நேரடி செட் பண்ணி. அப்ப எது கூட்டணி எதிர்பார்த்தீங்க? அப்படிதான் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஊடகங்கள் கூட அப்படிதான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. விஜய் தவிர தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லை. விஜய் தவிர உலகத்திலே ஒண்ணும் இல்லை. விஜய் பேசினா சினிமாக்காரங்களும் பார்ப்பாங்க, அரசியல்காரங்க பார்ப்பாங்க, 2 பேரும் வியூ பார்ப்பாங்க, நல்லா இருக்கும், ஜாலியா. வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா உங்களுக்கு? அதுல விஜய் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. விஜய் எப்படி டிஎம் வாங்க நீங்க சொல்லுங்க. விஜய் நம்பர் 1 கட்சி அவரோன்னு சொல்லுங்க. திமுக தோற்கப்படி தனிப்பெரும் கட்சி விஜய் தான் நீங்க சொல்லுங்க. நடக்க போற உண்மையான்னு பாருங்க. நல்ல ஓட்டு வாங்குவார், இல்லைன்னு சொல்ல. ஆமா, அவர் நான் தான் ஆட்சியை பிடிப்பேன், நான் தான் ஆட்டையை போடுவேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? பிராக்டிகலா யோசிக்க வேண்டாமா? நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்து உலகம் இருந்துச்சுன்னா உலகம் இருந்துருமா? இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேலாம் தூங்க போயிடுவாங்களா? இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சிக்கு 40% ஓட்டு வந்துடும். அப்போ மற்றவங்க என்ன ஆந்திராவில் ஓட்டு போடுவாங்களா? ஏதாவது ஒரு கற்பனைக்கு ஒரு அளவு வேண்டாமா? அவர் நம்பிக்கை அவர் கொடுக்குறாரு, அவர் கொடுக்கட்டும். அப்படிதான் சொல்ல. எல்லா கட்சியும் சொல்லுவாங்க ஆள போறேன்னு சொல்லுவாங்க. அண்ணன் சீமான் சொல்லிட்டே இருக்காரு, அவர் ஆள போறது இல்லை, அவர் ஆள போன்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லணும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் உண்மை என்னன்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு கேள்வியாக வைக்கும்போது அதில் உண்மை இருக்கா, ப்ராக்டிக்கல் இருக்கா? மக்கள் அப்படி மனநிலை மாதிரி ஆஹா தமிழகத்தை காப்ப வந்து ஆபத் பாந்தவர் அநாத ரட்சகர் வாங்க சொல்லி ஓடிட்டு போகிறாங்களா? விஜய் வீட்டை விட்டு வெளியில் வா அப்படின்னு முதல்ல நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வாங்க அப்படின்னு அதிமுக சொன்னதுக்கு பதிலாக இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காங்க. தேர்தல் அன்னைக்கு ஓட்டர் ஐடியோட வருவாங்க வெளியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வருவாங்க, எவ்வளோ வருவாங்கன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னே வச்சுக்கிடுவோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் வச்சிருக்காங்கன்னு ஒரு வீட்டில் நம்ம சாதாரணமாக 2 பேர் 3 பேர் 5 பேர் வச்சுக்கணும். நார்மலாக 4 இல்லை 5 ஒருத்தர் வந்தால் எத்தனை % ஓட்டு? 40% ஓட்டா? எனக்கு கணக்கு தெரியல. அவர் தான் சொன்னார் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காரு, ஒரு விஜய் இருக்கா. சரி, ஒரு வீட்டில் ஒரு விஜய் இருந்தாலும் எவ்வளோ ஓட்டுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒரு விஜய் இருந்தால் எவ்வளோ சொல்லுங்க. எனக்கு பர்சன்டேஜ் அவர் சொல்லிட்டு படித்தவர் இருக்கலாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. எவ்வளோ ஓட்டு நீங்கள் சொல்லுங்க. 40 இல்லை, அந்த ஒரு விஜயோ அந்த ஃபேமிலியை கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கன்வின்ஸ் பண்ணுவாங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். திமுக காரங்களாம் எங்கே போயிடுவாங்க? ஏடிஎம்கே காரங்க எங்கே பண்ணிடுவாங்க? பிஜேபி காரங்க கட்சியை கலைச்சிருவாங்களா? நாம் தமிழர் எங்கே போயிடுவாங்க? நாம் தெலுங்கர்னு போயிடுவாங்களா? என்ன ஆகும்? அதையும் தாண்டி சிஎம் அவர்களை அவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பினா அவரே விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். நேற்று வரைக்கும் என்ன கட்சி இவர் ஓட்டு போட்டுருந்தாருன்னு கேளுங்க. தமிழக முதலமைச்சர் எழுப்பி கேட்ட உடனே விசிலுக்கு ஓட்டு போட சொல்லிடுவார்ல. நேற்று வரைக்கும் நீங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லுங்க. தூங்காமல முழிச்சிருக்கும் போதே சொல்லுவார் என்ன யார் ஓட்டு போட்டு சொல்ல. ஓட்டு போட்டாரா இல்லையா? கிலோ நேரில் கருப்பு சிவப்பு சைக்கிளில் கலர் வச்சுட்டு வந்தாரு. அது ஒரு மெசேஜ்னு ஆதவர்ஜுனா சொன்னாரு. அப்போ ஒத்துக்கிட்டு தானே செஞ்சீங்க. நீங்கள் சும்மா ஏதோ கிடைச்ச சைக்கிள் எடுத்து வந்திருக்கீங்கன்னு நினச்சோம். அதில் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணீங்கல்ல, ஓட்டு போட்டீங்களே. இப்போ என்னதுக்கு திமுகவுக்கும் தாவேக்காக தான் சொல்லிங்க. அதிமுக தான் உங்களை படுத்துனாங்களே, இப்போ சர்க்காருக்கு படுத்துனாங்க, தலைவாக்கு படுத்துனாங்க. டிஎம்கே தான் உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு. இப்போ என்ன டிஎம்கே கசக்குது உங்களுக்கு? கருப்பு சிவப்பு சைக்கிளில் போனீங்களே,
போயிருக்க வேண்டியதானே? நடுவில் வெள்ளம் வந்துருச்சா? கருப்பு சோப்பு வெள்ளை ஆயிடுச்சா? என்னங்க நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? தமிழக முதலமைச்சர் கேட்கறத விடுங்க. திரு விஜய்க்கு நேற்று வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட்டீங்க சொல்லுங்க. ஒரிஜினல் தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பேசின அந்த பேச்சுங்கிறது வெறும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டும் எடுத்துக்க முடியுமா? ஏன் அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னாக்கா, ரொம்ப கான்ஷியஸாக இபிஎஸ் அவர்களை சொல்லக்கூடியவர் மேடம் ஜெயலலிதா அவர்களையோ, எம்ஜிஆர் அவர்களையோ, அல்லது இந்த பக்கம் கலைஞர் அவர்களையோ, இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப கான்ஷியஸாக யாரை எடுத்துக்கணும், யாரை வந்து நம்ம குறைத்து பேசினால், இல்லை யாரை நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பதில் சொல்லணுங்க. அண்ணா இருந்த, எம்ஜிஆர் இருந்த நாற்காலியில் இவர்கள் எல்லாம் இருப்பதான்றார். ஜெயலலிதா பேரை சொல்லலை. செங்கோட்டையன் அவர்கள் எந்திரிச்சு வெளிநடப்பு பண்ணிருக்கணும், பண்ணிக்கூடாதா? ஊழல் கட்சின்னு அதிமுக சொல்றார். ஊழல்வாதின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தா பர்சனல். அது வந்து திரு செங்கோட்டையன் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஊழல் சக்தின்னு யார் சொன்னார்? சொன்னாருங்க? அதிமுக. நேற்று வரைக்கும் அதிமுக இருந்த அதிமுகவுடைய முதல் தொண்டன் 27 வயசுல எம்எல்ஏ சொன்ன எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட, ஜெயலலிதாவால் ஆதரிக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் எப்படி குறைந்திருக்காருங்க? வெளிநடப்பு பண்ணிருக்க வேண்டாமா? யாரை பார்த்து ஊழல் கட்சின்னு சொன்னா, ஊழல் சக்தின்னு சொன்னா சொல்லிருக்க வேண்டாமா? திரு டிடிவி தினகரன் எதிர்த்தது கடைசி வரைக்கும் எதிர்த்தது திரு இபிஎஸ், அதிமுகவை இல்லை. திரு ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் எதிர்த்தது இபிஎஸ், அதிமுகவை இல்லை. இங்கே திரு விஜய் அவர்கள் அதிமுக எதிர்க்கிறார், இபிஎஸ் இல்லை. நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? அதிமுக பார்த்து ஊழல் சக்தி சொல்றார். எம்ஜிஆர் உட்கார்ந்த சேர்ல இவங்க எல்லாம் உட்காரலாமான்றார். கருணாநிதியை, ஜெயலலிதாவை, ஸ்டாலினை சொல்றார். கருணாநிதி ஸ்டாலின் சொன்னா செங்கோட்டையன் ஓகே, ஜெயலலிதா சொன்னது ஓகேவா? இல்லாட்டி ஜெயலலிதா எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காரா? இல்ல இவர் விளக்கம் சொல்லட்டும். ஜெயலலிதா சொல்லல, ஜெயலலிதா ஊழல்வாதி கிடையாது செங்கோட்டையன் சொல்லட்டும். ஒரிஜினல் சொல்லட்டும். இன்ஸ்பிரேஷன் லிஸ்ட்ல தானே மேடம் ஜெயலலிதா அவங்கள சொல்றாரு அவரு. யாருங்க இன்ஸ்பைரிங் வரும்போது நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லிருக்காரு? அண்ணா உட்கார்ந்த, காமராஜர் உட்கார்ந்த, எம்ஜிஆர் உட்கார்ந்த சேர்ல இவர்கள்லாம் உட்காருவதா? இவர்கள்லாம் யாரு? யார் உட்கார்ந்துருக்கா? அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருங்க உட்கார்ந்துருக்கா? 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின். கருணாநிதி, ஸ்டாலின் நீங்க சொல்றீங்க, புரிஞ்சுக்கிறேன். திமுக ஜெயலலிதா எப்படி வந்தாங்க இந்த லிஸ்ட்ல? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அல்ல அண்ணன் செங்கோட்டையன் சொல்லட்டும். ஆமாங்க ஜெயலலிதா ஊழல்வாதி தானங்க சொல்லட்டும். கான்ஷியஸாக வந்து ஒரு எம்ஜிஆராகவே தன்னை முன்னிலைப்படுத்துறாரா? ஏன்னா 1977 எம்ஜிஆர் அவர்களை பார்த்து என்ன கேட்டாங்களோ அதே தான் இன்றைக்கி என்ன பார்த்து கேட்குறாங்க. அதே பழைய தகர டப்பாவை தான் உருட்டுறாங்க அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது ஒவ்வொரு மேடையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அவர் பில்ட் பண்ணிட்டே இருக்கிறாரா? இன்றைக்கி வந்து முழுமையாக எம்ஜிஆர் நான் தான், அடுத்த எம்ஜிஆர் நான் தான்ங்கிற மாதிரி அவர் பில்ட் பண்ணுறாரா? கருப்பு கண்ணாடி போட்டுக்கட்டும், வெள்ளத்துப்பி போட்டுக்கட்டும், அடுத்த எம்ஜிஆர் அவர் தான் எல்லாம் சொல்லட்டும். விஜயகாந்த் கூட கருப்பு எம்ஜிஆர் தான் சொன்னாங்க. விஜயகாந்த் இதே தான் சொன்னார். என்னாச்சு? அவர் இருந்த வரைக்கும் தான் கட்சி உயிர்ப்போடையே இருந்துச்சு. அப்புறம் நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம் எம்ஜிஆர், ஒன்றும் குழப்பம் இல்லை. எம்ஜிஆர் ஆக முடியாது திமுக அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. ஏடிஎம்கே காரங்க விட்டு திமுக முன்னாடி ஏடிஎம்கே இருந்தா இன்னைக்கு டிஎம்கே வந்து எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிர முடியாது சொல்லியிருக்கு. பார்த்துக்குங்க, எம்ஜிஆர் நீங்க ஆகலாம், இன்னைக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்க எம்ஜிஆர் ஆசைப்பட்டே இருக்கலாம், இன்னைக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்க அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆவீங்களான்னு அப்புறம் பார்ப்போம். நம்ம இப்போ நான் எதுக்கு 10 தேர்தல் பற்றி நான் பேசுறேன். 2026 நீங்க எம்ஜிஆர் கிடையாது. 2026 நீங்க விஜயகாந்தாருக்கான வாய்ப்போட தவற விட்டீங்க. இவ்வளோ பேசக்கூடிய திரு விஜய் அவர்கள் யூனியன் பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லலையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சொல்லுவார். ஒன்றும் அவசரம் இல்லை. அது வந்து நமக்கு வந்து நம்மளை மாதிரி பொருளாதார வல்லுநர் கிடையாது. ரங்கராஜ் பாண்டே மாதிரி வந்து ஐஐடி 10 காலேஜில் படிச்சுட்டு வந்து பேசுகிறவர் கிடையாது. அதுலாம் இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் ஆர்வ கோளாறுல தான் பேசிட்டு இருக்கலாம். எங்கடைய மாதிரி ஆட்கள் பார்த்துட்டு சொல்லலாம். அது 1/2 மணி நேரத்தை சொல்ல 1 மணி நேரத்தை சொல்லுங்கிற அவசியம்லாம் இல்லை. மெதுவாக சொல்லலாம். அவருக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னலாம் சார் விஜய் அவர்களுக்கு? கட்சியை வளர்க்குறது தான் பெரிய சேலஞ்சு. கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்கணும், கோட்பாடுன்னு ஒன்று இருக்கணும். எதுவுமே இல்லை, எல்லாம் மிக்சராக வச்சிருக்கிறார். புதுசாக ஒன்றுமே கிடையாது, எதுவுமே புதுசாக கிடையாது. எல்லாமே பழசு அங்கேருந்து ஆட்டையை போட்டது, வேறு எதுவுமே புதுசாக கிடையாது. திமுக தீய சக்தின்னு சொன்ன இவர் ஸ்டேட்மெண்ட்டா? அந்த விமர்சன ஸ்டேட்மெண்ட்டாக சொந்த ஸ்டேட்மெண்ட்டாக வச்சிருக்காரா? அது எல்லாம் அங்கங்கே எடுத்து ஒரு மிக்சர் கிரைண்டர் வச்சிருக்காரு. சொந்தமாக ஒரு நிலைப்பாடு கிடையாது. காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னார். அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை கேட்க சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு நல்ல செஞ்சிருக்கா? அது கிடைச்சிருக்கு. ஒரு கேள்வி மட்டும் நாஞ்சில் சம்பத் பதில் சொல்லிருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பேர் வச்சிருக்காரு, அதில் திராவிடமே காணும்னு சண்டை போட்டாரு டிடி விட்டு வெளியே வரும்போது. தமிழக வெற்றிக்கழகத்தில் திராவிடத்தை காணும், திராவிட வெற்றிக்கழகம் மாற்றிருக்க வேண்டியதானே? ஏதாவது கொள்கை கோட்பாடு ஏதாவது உண்டாங்க? ஏதோ ஒன்று சும்மா எல்லாத்துலேயும் ஒன்று போட்டுவிட்டு எல்லா சமுதாயத்துலேருந்து ஒரு தலைவர்கள் போட்டு விட்டா எல்லாமே ஈக்குவலாக நினச்சிட்டு இருக்காங்க. மக்கள் ஏதோ நீங்களும் நம்பிக்கை இருக்கீங்க, மக்கள் விவரமாக இருக்கிறாங்க. ஏதாவது பில்டப் பண்ணி திமுக எதிரான ஓட்டை செதச்சிட மாட்டோமான்னு பார்க்குறாங்க. பட் உண்மை அப்படி இல்லை. இப்போ வந்து திமுகக்கு எதிரான ஓட்டு செதறல, திமுக ஆதரவான ஓட்டு தான் செதறது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஓட்டு பிரியறது அப்படிங்கிற, அதாவது செதறக்கூடிய ஓட்டு, இந்த கட்சியிலேருந்தும் 2 கட்சியிலேருந்தும் செதறக்கூடிய ஓட்டு டிவிகேக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்ஷியஸ் டிசிஷனாக இவர் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுகிறாரான்னு கேட்குறேன். எப்பயுமே புதுசாக ஒரு கட்சி வரும்போது புதிய வாக்கு அவர்கள்ட்ட வரும், ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்கிட்ட வந்து வாக்கும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதனால மொத்தமாக வந்து முடிஞ்சிடும். இருக்கிற கட்சிகள் பூரா ஒரு தேர்தலில் காணாமல் போயிருது. அப்படி 2 கட்சியுமே இன்னைக்கு 2026 தேர்தலில் காணாமல் போகக்கூடிய நிலைமையில திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. 3 தொடர் தோல்விகளை பார்த்த பிறகு திமுக எந்திரிச்சு வந்துச்சு. அதிமுக 3 தொடர் தோல்விகளை சந்திச்சதே கிடையாது.
அதனால அவங்கெல்லாம் வந்து அப்படி போற கட்சி, இவங்கெல்லாம் வந்து அப்படி ஒருத்தர் சுனாமி ஆக்கிடுவாங்களா, இதை மாதிரி நிறைய கட்சிகள் வந்துருச்சு, நிறைய கட்சிகள் போச்சு. தமிழ்நாட்டில் 1960-67க்கு பிறகு உருவான கட்சிகள் எடுத்துட்டீங்கன்னா அதற்கு இணையா ஒரு நம்பர் கிடைக்கும் அழிஞ்ச கட்சிகள். உருவான கட்சிகள் அத்தனையுமே காணாம போயிருக்கு, அல்லது கூட போயிருந்து கியூல இருக்காங்க, ஏடிஎம்கேட டிஎம்கேட சீட் கேட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வரலாறு. அந்த நிதர்சனம் அவருக்கு தெரியல, தெரிஞ்சுட்டாலும் சரியா போயிடுவார். நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க டிஎம்கேயோட தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் அதுதான் சீன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ சமீபத்தில் இப்போ கூட செல்வ பிறந்தைகள் அவர்கள் வந்து கட்சிக்குள்ள RSS ஊடுருவல் இருக்குன்னு மாணிக்கம் தாக்கூர் அவர்களையும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களையும் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்கிறாரா நான் கவனிக்கல. RSS ஊடுருவல் இருக்குன்னா அது அவர் தான் வருத்தப்படணும். அவருடைய கட்சிக்குள்ள RSS இருக்குன்னா RSS உடைய வீச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, காங்கிரஸ் உடைய பலம் அவ்வளோ பலவீனமாக இருக்குது. காங்கிரஸுக்குள்ள RSS வந்துட்டோம்னா RSS எவ்வளோ ஸ்ட்ராங்கான இயக்கம்னு பாருங்க, காங்கிரஸ் எவ்வளோ பலவீனமான இயக்கம் பாருங்க. இவ்வளோதான், அந்த லட்சத்தில் கட்சி நடத்துறாங்க. விடுதலை சிறுத்தைகளில் இருந்தவங்க காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸை அடித்து தாக்கினவங்க, அவங்க காங்கிரஸுடைய மாநில தலைவராக இருக்கும்போது RSS இன்ஃப்ளூயன்ஸில் நாலு இருக்கக்கூடாதா? முன்னாள் காங்கிரஸ்காரங்க பிஜேபி வர்றாங்கல்ல, முன்னாள் பிஜேபிக்காரங்க காங்கிரஸ் போகிறாங்கல்ல, முன்னாள் ஏடிஎம்கேக்காரங்க டிஎம்கே போகிறாங்கல்ல, முன்னாள் டிஎம்கேக்காரங்க ஏடிஎம்கே போகிறாங்க. அது மாதிரி ஒருத்தர் 4 பேர் இருக்கலாம். ஓகே, மாணிக் தாக்கூரோ ஜோதிமணியோ பிரவீன் சக்கரவர்த்தியோ பரம விசுவாசிகள், அது வேறு விஷயம். பிரவீன் சக்கரவர்த்தி விடுங்க, ஜோதிமணியோ மாணிக் தாக்கூரோ சொல்றது பாவம், அது வந்து அவ்வளோ சேராது. அவ்வளோ வந்து உடுமுப்படியாக வந்துட்டு கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக பாடாப்பட்டிருக்காங்க 2 பேர். ஆனால் வேறு கட்சியிலேருந்து வந்தவர்கள் கிடையாது அவங்க. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோடைய நிலைப்பாடுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருந்ததா? சொல்லட்டும், அவங்க ஏதாவது சொல்லட்டும். அப்போ RSS உள்ள ஊடுருவிச்சுன்னா அப்புறம் அந்த கட்சி அந்த லட்சணத்தில் இருக்குன்னு சொல்லிக்கோங்க. ஒருவேளை நாங்கள் திரும்ப கேட்குற மாதிரி தான், இப்போ இந்த புகைச்சல் நீண்டுகிட்டே போகிறதுனால ஒருவேளை தாவேக்காவோட அவர்கள் சேரக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி 51-49ங்க காங்கிரஸ் கட்சி தங்களுடைய கோரிக்கையை தெளிவாக வச்சிருச்சு. திமுக வந்து அதற்கு சம்மதிக்க வாய்ப்பு இருக்குது. சில விஷயத்தை நேரடியாக செய்யும், சில விஷயத்தை மறைமுகமாக செய்யும். 25 சீட் வாங்கிட்டு இடத்துல 30-35 சீட் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்தில் பங்குங்கிறது இப்போ பேச மாட்டாங்க. நான் அறிந்த வகையில் திருமதி கனிமொழி திரு ராகுல் காந்தியை சந்தித்த போது சொன்னது, அதிமுக இன்னும் கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, அதனால நாங்கள் கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினோம்னா பலவீனமாக பார்க்கப்படும், அதனால் இப்போதைக்கு அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அது தேர்தலுக்கு பிறகு பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சரி, அப்படி தான் போவாங்க. பட் ராஜ்யசபா சீட்லாம் வேறு காங்கிரஸ் கட்சி நெருக்கி இருக்குது. 2026 ராஜ்யசபா வேணும், அப்புறம் 2028 வேணும்னு சொல்லி இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா சீட் வேணும்னு கேட்டுருக்காங்க. அதை வந்து அவங்க சம்மதிப்பாங்க, எழுத்து மூலமாக சம்மதிக்காமல் ஓரலாக சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். திமுக சம்மதிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சி அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கு. இவர் வந்து எப்படி பாஜகவுடைய அடிமை என்று திமுக வந்து அதிமுக விமர்சிச்சது, இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல திமுக இருக்குது. எந்திரிச்சு கிளம்பி போப்பா அப்படின்னு காங்கிரஸ் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்குது. நாங்கள் வந்து திமுக கூட தான் கூட்டணி வைப்போம்னு உத்தரவாதமாக அடித்து சத்தியம் பண்ண திரு செல்வ பிறந்தகை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்றார். என்ன பேச்சுவார்த்தை வேண்டியிருக்காங்கன்னு புரியல. நீங்கள் திமுக கூட்டில் தானே இருக்கீங்க, இல்லைன்னா பேச்சு வந்து சீட் பங்கீடு தானே வரணும், கூட்டணி பற்றியாக வரணும். நாங்கள் காங்கிரஸ் கூட்டணி திமுக தானே ஒன்றா தானே, என்னங்க நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்க மாட்டாரு. முன்னாடி கேட்டார், இப்போ கேட்க மாட்டாரு. கிரீஷ் ஓடங்கரே போட்டார், 45 நாள் ஆச்சு பதில் வரலன்ட்டார். அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குதானே தெரியல, அப்புறமேல அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்போ செல்வ பிறந்தகை விரும்பிட்டு இருக்க வேண்டியது நிலைமை அப்படி இல்லை. ஆனால் திமுக இறங்கி வரும், விட்டு கொடுக்கும், கூட்டணி தொடரும் நான் கருதுறேன். நாளைக்கு